ஜிஎஸ்டி வரி விதிப்பு காரணமாக அரிசி, கோதுமை, பால், சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை கண்டிப்பாக குறைய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. பொருட்கள் மற்றும் சேவை வரி விதிப்பிலிருந்து கோதுமை மற்றும் அரிசிக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பேக்கிங் செய்யப்படாத கோதுமை மாவு, தயிர், லஸ்ஸி, மோர், பேக்கிங் செய்யப்படாத தேன் ஆகியவைகளுக்கும் வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் ஓவிய புத்தகங்கள் மற்றும் படங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சி குளிரூட்டப்பட்ட பால், பால் பவுடர், சர்க்கரை, சமையல் எண்ணெய், மசாலா பொருட்கள் ஆகியவை மீதான வரி குறைக்கப்பட்டுள்ளது. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், சாக்லேட் மீதான வரி குறைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 500 ரூபாய் வரையிலான காலணிகள், மண்ணெண்ணெய் விளக்குகள் மீதான வரி குறைந்துள்ளது. அதேபோல் நிலக்கரி மீதான வரி சரிவடைந்துள்ளது. பல்பொடி, LED பல்புகள் மீதான வரி குறைக்கப்பட்டுள்ளது. மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் எக்ஸ்ரே பிலிம், தையல் எந்திரம், சாம்பல், செங்கல், நோய் கண்டறியும் கருவிகள் ஆகியவை மீதான வரி குறைந்துள்ளது. கூந்தல் தைலம், பற்பசை, சோப்புகள் ஆகியவை மீதான வரி குறைக்கப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு அடுப்பு மீதான வரி, ஸ்கூல் பேக் மீதான வரி சரிவடைந்துள்ளது. அதேபோல் பிரிண்டர், ஸ்டாப்லர் மீதான வரி குறைக்கப்பட்டுள்ளது. டிராக்டர் டயர் மற்றும் டியூப் மற்றும் ஹெல்மெட் மீதான வரி குறைந்துள்ளது. சிசிடிவி கேமரா, குழந்தைகளை அழைத்துச் செல்லும் தள்ளு வாகனங்கள் மீதான வரி குறைந்துள்ளது. அதேபோல் மூங்கில் பர்னிச்சர்ஸ், சிமெண்ட் மீதான வரி குறைந்துள்ளது. ஜிஎஸ்டி வரி விதிப்பு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் வாட்டர் கேன் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விலையை சிலர் அதிகரித்து விற்பனை செய்வதாக புகார் எழுந்து வருகிறது. அப்படி முறைகேடாக வரி வசூலித்தால் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜிஎஸ்டியின் பலன் மக்களுக்கு சென்றடைகிறதா என்பதை கண்காணிக்குமாறு அதிகாரிகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது.